ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோம்ஸின் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான மசால் வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வடைக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. எனக்கும் இந்த வடைனா ரொம்ப பிடிக்கும். இந்த பருப்பு வடையை தனியாக ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். அப்புறம் மோர் குழம்புக்கு இது சூப்பரான சைட் டிஷ். இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் கடலைப்பருப்பை 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வடிகட்டி தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ இதில் காரத்துக்காக 3 மிளகாய் வத்தலை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு, இதில் தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை அரைச்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அப்படின்னா தான் வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். 1-2 பருப்பு முழுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்படின்னா தான் பொரியும் போது டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். பவுலில் மாற்றிட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பை தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது நமக்கு வடை பொரிஞ்சு வரும்போது அந்த உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துடலாம். மிக்ஸ் பண்ணும்போது வெங்காயமெல்லாம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி கலந்துக்கணும். அப்படின்னா தான் நல்லா வெங்காயம்லாம் பொரிஞ்சு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக ஒரு இரும்பு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி செய்ய போகிற வடையோட ஹைலைட்டே இரும்பு சட்டியில் கடலெண்ணெய் சேர்த்து வடையை பொரித்து எடுக்கிறது தான். இரும்பு சட்டியில் கடலெண்ணெயில் பொரித்த வடைனாலே அதோட ஃப்ளேவரே தனி தான். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதும் செஞ்சு வச்சிருக்கிற மாவுலேருந்து ஒரு சின்ன பால் சைஸ்க்கு எடுத்து உருட்டி உள்ளங்கையில் வச்சு அழுத்தம் கொடுத்துடணும். இந்த மாதிரி இப்போ இதை நாம் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்கணும். எண்ணெய் ரொம்ப சூடாயிடுச்சுன்னா வெளியே டக்குன்னு கரிஞ்சிடும். அதனால் மிதமான சூட்டில் நம்ம வச்சுக்கணும். இப்போது வடையை ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். கடாயில் வச்சுருக்கிற எண்ணெய் வடை மூழ்கி பொரியிற அளவுக்கு இருக்கணும். அப்படின்னா தான் வடை ஒன்று போல் வேகும். வடை ஒரு பக்கம் செவந்ததும் அதை திருப்பி போட்டுடலாம். இப்போது 2 பக்கமும் வடை நல்லா பொரிஞ்சாச்சு. அவ்வளோதான். நான் இன்றைக்கி இந்த வடையை மோர் குழம்புக்கு சைடிஷாக சாப்பிட போகிறேன். அதனால தான் நான் சோம்பு சேர்க்கல. மோர் குழம்பு ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அவ்வளோதான், சூப்பரான மசால் வடை தயாராகிடுச்சு. 200 கிராம் பருப்பில் எனக்கு மொத்தம் 15 மீடியம் சைஸில் வடை கிடச்சிச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த வடையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோம்ஸின் சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவை மனம் எங்கும் பரவட்டும்.